நாட்டிலேயே முதல் நடமாடும் நூலகம் துவக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நூலகத்தில் தேசிய நூலக வார விழா நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நூலக தந்தை எனப்படும் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களால் நாட்டிலேயே முதல் முறையாக 1931ஆம் ஆண்டு மாட்டு வண்டியில் நடமாடும் நூலகம் துவக்கப்பட்டது. தற்போது அரசு நூலகமாக செயல்பட்டு வரும் இங்கு 58வது தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்களை உறுப்பினராக சேர்த்தல் நடத்தப்பட்டது. இதில் நூலகர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். என்ன படிக்கிறாங்கன்னு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கீழே போ, எல்லாரையும் பாரு, என்ன புக்கு பார்க்கலாம். லைப்ரரிக்கு எல்லாரும் என்ன புக்கு படி. சேர்ந்துட்டு டெய்லி வாரம் இப்ப என்ன பண்ண 50 பேர் இருக்கானா, கடைசியா முடியும் 5 பேர் இருக்க மாட்டான். சார் நான் படிக்கிறேன் சார், செய்யறேன் சார், கடைசி வரைக்கும் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த பையன் எனக்கு தெரியும், என் கிளாஸ்ல தான் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி இதெல்லாம் நீ ஃபில்அப் பண்ணிட்டு உன்னோட ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்தாதான் நீ நூலகத்துல மெம்பர் ஆக முடியும். அப்ப இது மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, இதுல இருக்கிற ஆசிரியர்கள் உனக்கு இருக்கிறது எல்லாமே மோகம் தான். இது செல்லு தான், ஏஐ நிறைய வந்துருச்சு. உன்னை அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கும். என்ன செல்லு தள்ளிக்கிட்டே இருக்கு. உனக்கு ஒரு ஆசையா ஒரு வீடியோ பாக்குறேன்னா அடுத்த வீடியோ என்ன இருக்கும், உனக்கு அந்த வீடியோக்கு என்ன வருது, உன்னை போக விட அடுத்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும். எனது பங்களிப்பால நான் வந்து மெம்பர் லைப்ரரியில வந்து உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கு ஒரு தொகையை கட்டணும். இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இல்லை பின்னாடி அட்டஸ்டேஷன்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் லைப்ரரியில் மெம்பராக சேர்ந்தோம். அந்த இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லி நமது கேப்டன் சொல்லியிருக்காரு. இதுல ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் ரூபாய் 30 வந்து அவர் செலுத்துறாரு. எவ்வளவு பேர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 100 பேர் 80 பேர் சொன்னார், 70 பேர் சொல்லியிருக்காங்க. 2100 ரூபாய் அவர் காசு கொடுக்க போறாரு உங்களுக்காக. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிச்சயமா இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே செல்வகுமார் அவர்களையும் வருக என நிகழ்ச்சியில் வந்திருக்கிற மாலை முரசு மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் டிவியினுடைய நிருபர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களையும் வருக என அன்போடு அழைக்கின்றோம். எதுவேனாலும் அழிந்து போகலாம், அவன் கற்ற கல்வியானது சிஸ்டம்ல கம்ப்யூட்டர் ஃபோல்டர் இருக்குடா தம்பி, சிஸ்டம்ல கம்ப்யூட்டர் அந்த ஸ்கிரீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு ஒவ்வொரு கல்வியையும் நம்ம கையால தொட்டு பார்க்க மாட்டோம். இது கையால தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி என்கிற மெய்நிகர் நூலகம், சரியா, பெரிய நூலகங்கள்ல அது நிறைய இருக்கும். நம்ம நூலகங்கள்ல 2 இருக்கு. அந்த இல்ல அது
பசங்களுக்கு தான்